தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நீங்க உங்க போன்ல ஒரு போட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்றதுக்குள்ளார நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய 5 போட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நீங்க போட்டோ எடிட்டிங் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அது வந்து செல்ஃபியாக இருக்கலாம், இல்லை பேக் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டாக ரொம்ப லைட்டாக வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகி பிளர்ராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளர்ரை கிளியர் பண்ணுறதுக்கு ரெமினி அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ரெமினி ஆப்பில் போனீங்க அப்படின்னா என்ஹான்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ஹான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஆடை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவில் இருக்க அந்த பிளர்ரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த ஆட்டோ கரெக்ஷனும் வந்து பண்ணி அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பா போட்டோ எடுத்த உடனே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ன்றது வந்து ரெமினி. சோ உங்க போட்டோல இருக்க பிளர்ரை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்க போட்டோல கலர் கரெக்ஷன் வந்து பண்ணணும். சோ இதுக்கு நீங்க லைட் ரூம் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த லைட் ரூம் ஆப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்க போட்டோல இருக்க ஒரு பர்டிகுலர் கலரோட கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹியூஜ் இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா உங்களால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமா வச்சீங்க அப்படின்னா உங்க போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா வைப்ரண்டா இருக்கும். சோ இந்த லைட் ரூம் ஆப்பை யூஸ் பண்ணி உங்க போட்டோக்கு கலர் கரெக்ஷன்றது பண்ணிக்கங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ். ஒரு போட்டோ எடுத்த உடனே பேசிக்கா இப்படி தான் எடிட் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போட்டோ வந்து எடிட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்றதுக்கு பெஸ்ட்டான ஒரு 4 ஆப் வந்து இதுக்கு மேலே நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்மா. இந்த பிரிஸ்மா ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க அந்த எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த போட்டோவை அப்படியே கார்ட்டூன் ஸ்டிக்கா உங்களால வந்து மாற்ற முடியும். அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா உங்களால வந்து மாற்ற முடியும். கீழேயே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்ட்டூன் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் a செகண்ட்ல உங்களுக்கு அந்த கார்ட்டூன் ஸ்டிக்கா வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ செம்மையா இருக்கும். இது வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை இந்த ஆயில் பெயிண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை வந்து கார்ட்டூன் ஸ்டிக்கா பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்க இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த ஆப் வந்து லைட்டிங் எக்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஒரு நேச்சுரல் சினாரியோ ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அப்ட்ராக்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல வந்து இந்த ஆப்ல வந்து அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்க போட்டோ வந்து லோட் பண்றீங்க, எவ்வளவு வேணுமோ கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோக்கு தகுந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்டை அதுவே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். இன் கேஸ் அது பிடிக்கல அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்க எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ இருக்கு இல்லையா அந்த போட்டோவோட பிளண்ட் எல்லாமே பர்ஃபெக்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மேட்ச் பண்ணி கொடுத்துரும். அடுத்து நம்ம பார்க்க போற ஆப் வந்து ஸ்கை சேஞ்சர் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல போட்டோ எடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட போட்டோல ஸ்கை தெரியுது அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க போட்டோல அந்த ஸ்கை தெரியுது இல்லையா அந்த ஸ்கையை வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். ஜஸ்ட் இந்த போட்டோவை லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழேயே நிறைய ஸ்கைஸோட டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அந்த போட்டோ வந்து மார்னிங் டைம்ல எடுத்த மாதிரி ஸ்கை இருக்கணுமா இல்ல ஈவினிங் டைம்ல அந்த ரெட்டிஷா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாத்தணுமா அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி மாத்திக்க முடியும். சோ கடைசியா நான் சொல்ல போற ஆப் வந்து கலர் பாப் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப் மூலமா நம்ம போட்டோவுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு போட்டோவில் அப்படியே பேக்ல வந்து ரெக்க வச்ச மாதிரிலாம் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஆப்ல பண்ற எடிட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்க மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ஸ்பைரல் வர மாதிரி உங்க உடம்பு சுத்தி ரிங் வர மாதிரி இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ல இருக்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்க போட்டோவில் இருக்க ஒரு கலரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். மற்ற கலர் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சுக்கிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட கலர்ஸை மட்டும் நீங்க வந்து மாத்தி காட்ட முடியும். இந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். சோ அவ்வளவுதாங்க. போட்டோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 6 ஆப் சொல்லியிருக்கேன். இந்த 6 ஆப்பையும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்க போட்டோவை ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலா உங்களால வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த 6 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க போட்டோ எடிட்டிங் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.